ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியோட கல்யாணத்துக்கு திட்டம் போடுறாங்க சந்திரா. நம்ம சாமுண்டீஸ்வரி மனசை மாற்றி இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாக்கா. அப்போதான் அந்த கார்த்தி மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணத்தை நிறுத்த மாட்டான். திடீர் முடிவு எடுக்கிறதால எப்படி கல்யாணத்தை நிறுத்த போகிறோன்னு கூட அவனால் யோசிக்கவே முடியாது அப்படின்னதும் ஆரம்பத்தில் சாமுண்டீஸ்வரி மறுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ரேவதி கழுத்தில் எப்படியோ தாலி ஏறணும் அப்படின்னுட்டு சரி சந்திரா நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னா சந்திரா திட்டம் போட்ட மாதிரி அந்த சாமியார் வராங்க. உடனே சாமியார் வந்து நீங்கள் உடனே கல்யாணத்தை முடிங்கம்மா, இல்லைன்னா உங்கள் பொண்ணுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி எப்படியோ நாளைக்கு தான் என் பொண்ணு கல்யாணம், அவள் கழுத்தில் தாலி ஏற போகுது, எப்படியோ நாளைக்கு கல்யாணம் நடக்கத்தானே போகுது. அதனால சாமி நீங்கள் வந்த கையோட உங்கள் ஆசீர்வாதத்திலேயே என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறணும்னு ஆசைப்படுறேன். அதனால இன்னைக்கே என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், உங்கள் கையாலேயே தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னதும் இதை கேட்ட ரேவதி எல்லாரும் செம அடிச்சு ஆறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன பேசிட்டு இருக்க, நாளைக்கு கல்யாணம் தானே, அந்த கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாமே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் திடீர் முடிவெடுக்க அப்படின்னதும் இங்கே பாருங்க, சாமியார் நமக்காக வெயிட் பண்ணுவாரா? இல்லையே, இவரை பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராட்டோ இருக்கு. இவரை தாலி எடுத்து கொடுத்து மாப்பிள்ளையும் பொண்ணு காலத்தில் தாலி கட்டினா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால இங்க பாருங்க சாமி, நீங்க நின்று உங்க கையால தாலி எடுத்து கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னதும் சரிம்மா கண்டிப்பா அப்படின்னதும் அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இங்க பாருமா, எப்படியோ உன் கழுத்துல நாளைக்கு தாலி ஏறத்தான் போகுது, அதை இன்னைக்கு பண்ண போறோம், இதுல என்னம்மா இருக்கு, போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னதும் ரேவதி மறு வார்த்தை பேசாம அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரோஹிணியும் பின்னாடி போறாங்க. என்ன ரேவதி, அம்மா சொன்னதும் உடனே சரின்னுட்டு வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ரேவதி, இங்க பாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை, உனக்கு கார்த்தியைத்தான் பிடிச்சிருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னதோ இங்க பாருக்கா, உண்மையிலேயே கார்த்தி மாமாவுக்கு என் மேல காதல் இருந்தா கல்யாணம் கடைசி நொடிலையாச்சும் அவரே வந்து தடுக்கட்டும், நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு ரேவதி பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. ரோகிணி ரொம்ப வருத்தப்பட்டு மயில் கிட்ட சொன்னதும் சரி விடு, நான் இந்த விஷயத்த இப்போவே சகல கிட்ட சொல்றேன் அப்படின்னுட்டு மயில் வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டு ஏப்பா சகல, அத்தை இன்னைக்கே திடீர் முடிவு எடுத்திருக்காங்க ரேவதிக்கும் அந்த மரத்துக்கும் கல்யாணம் பண்றதுக்கு. அதை நினைச்சு ரேவதியும் ரோகிணியும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்கப்பா, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடு சகல அப்படின்னதும் இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா அது ரொம்ப தப்பாயிடுங்க, அங்க வந்தாலும் நான் ரொம்ப தப்பானவனா போயிடுவேன். அதனால ரேவதிக்கும் எனக்கும் இடையிலான காதல் ரொம்ப உயர்வானது, கண்டிப்பா அந்த காதலை ரேவதியை உணர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும் அப்படின்னதும் என்னப்பா சொல்ற சகல, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி அத்தையோட பேச்சுக்கு மறு வார்த்தை ரேவதி பேச மாட்டாப்பா, என்னப்பா இது அப்படின்னதும் நான் தான் சொல்றேன்ல கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தி போனை வச்சதும் என்ன இது சகல இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு அப்படின்னுட்டு உடனே மயிலும் உள்ளே வராங்க. பார்த்தோன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சாமியாருக்கு வணக்கம் சொல்லு ரேவதி அப்படின்னதும் ரெண்டு பேரும் வணக்கம் போடுறாங்க. பார்த்தோன்னா சாமி நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நின்று நடத்தி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னதும் கண்டிப்பாம்மா பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார சொல்லுங்க அப்படின்னதும் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. அப்போ கூட கடைசி நொடையில் கார்த்தி வருவாங்களா அப்படின்னு ரேவதி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் சாமியார் ஆசீர்வாதம் பண்ணி அந்த தாலியை மருது கையில் கொடுத்து தாலியை கட்டுப்பா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சந்திரா ரேவதி கழுத்தில் தாலி ஏறப்போகுது அப்படின்னுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா உடனே நம்ம ரேவதி வந்து அந்த சாமியாரை பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட மீசை கிட்டத்தட்ட கீழே விழ போற மாதிரி இருக்கு. உடனே மருந்து தாலி கட்ட வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னுட்டு உடனே எழுந்திருக்கிறாங்க. ரேவதி என்ன ஆச்சு, தாலி கட்ட போற டைம்ல எழுந்திருக்கிற, சாமியாருக்கு டைமும் இல்லை, உட்காரு அப்படின்னதோ ஒரு நிமிஷமா அப்படின்னுட்டு சாமியாரை எழுந்திரடா அப்படின்னதும் ரேவதி என்ன பேசிட்டு இருக்க, பெரியவரை எப்படியா பேசுவ, என்னது பெரியவரா அப்படின்னுட்டு உடனே சாமியார் மூஞ்சில இருந்த மீசையை உரிச்சிடுறாங்க. பார்த்தா அது போலீஸ் சாமியார்னு அப்போதான் நம்ம மயில் டீமையே புரிஞ்சுக்கிறாங்க.
பார்க்குறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரியும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. ஏய் யார் நீ, எதுக்காக இப்படி போலீஸ் சாமியார் வேஷம் போட்டு வந்த? அம்மா என்னம்மா இதெல்லாம், இந்த சாமியார் பேச்சு நம்பியா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. டேய் எதுக்காகடா இப்படி வந்த சொல்லு அப்படின்னதும் நம்ம சந்திரா வந்து கண்ணை காப்பிக்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா மன்னிச்சிருங்கம்மா, இப்படித்தான் வீடு விடா ஊர் ஊரா போய் சாமியார் வேஷம் போட்டு பணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுவேன். நானும் இங்கேயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னதும் கிழட்டு பயிலே ஓடுறான் அப்படின்னு மயில் எல்லாரும் அடிச்சு துரத்திடுறாங்க. அத்தை ஒரு போலீஸ் சாமியார் கதையை கேட்டு இப்படி 4 சுவத்துக்குள்ள நம்ம ரேவதி கல்யாணத்தை முடிக்க பாத்தீங்களே, நல்ல வேலை கடவுளா பார்த்து ரேவதிக்கு அது போலீஸ் சாமியார்னு காமிச்சு கொடுத்துட்டாரு. இங்க பாருங்க, நம்ம ரேவதி கல்யாணத்தை சிறப்பா மண்டபத்திலே முடிச்சிடலாம் ஏன்னா ரேவதி அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா இங்க பாருங்க மாப்பிள்ள, எப்படியோ நாளைக்கு கல்யாணம் நடக்கத்தானே போகுது, இன்னைக்கு மாப்பிள்ள தாலியை கட்டிடட்டும் அப்படின்னதும் ஆமா அப்படி உங்களுக்கு என்னமா அவசரம், எனக்கு என்னமோ இந்த போலீஸ் சாமியார கூட நீங்க தான் ரெடி பண்ணிருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் ரேவதி என்னம்மா பேசிட்டு இருக்க, உன்ன மாதிரி தான் நானும் அதை கிழட்டு பையில நம்பி ஏமாத்திட்டேன் அப்படின்னதும் அப்புறம் என்னம்மா அவர் தாலி எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காகத்தானே அவசரமாக கல்யாணம் பண்ண நினைச்சிங்க, அதனால இப்போ எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நாளைக்கே கல்யாணத்தை நீங்கள் நினைச்சபடி மண்டபத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு உடனே ரேவதி கொடுன்னு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்பாடா எப்படியோ கல்யாணம் சகல சொன்ன மாதிரி நின்று போயிடுச்சு அப்படின்னு மயில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா ரோகிணி ஓடி போய் பாத்தியா, இப்போ கூட நீயும் கார்த்தியும் எந்த முயற்சியும் பண்ணலைனாலும் கடவுளாக பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. ஒன்று தெரியுமா, என் புருஷன் கார்த்திக்கிட்ட ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னாரு, அவர் வந்தா எல்லாம் தப்பாயிடும், ஆனா கண்டிப்பா காதல் உண்மையா இருந்தா இந்த கல்யாணம் நிக்கும்னு கார்த்தியே சொன்னாரு. ரேவதி அவர் சொன்ன மாதிரியே கல்யாணமும் நின்று போயிடுச்சு. இதுல இருந்து என்ன புரியுது, உனக்கு தான் கார்த்திக் தான் நீ இன்னும் முடிவாயிடுச்சு, இப்ப கூட ஒண்ணு இல்லை, நாளைக்கு ஒரு பொழுதுதான் இருக்கு, அதனால அம்மா கிட்ட இப்போவே உண்மையை சொல்லு அப்படின்னது. நான் தான் சொன்னேன் இல்லக்கா, இப்போ நின்ன மாதிரி நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் இல்லையா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு ரேவதி சொன்னதும் என்ன இவ கார்த்தி மாதிரியே பேசுறா, இதுங்க ரெண்டும் ஒரே மாதிரியே பேசுதுங்க அப்படின்னு ரோகிணி டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரேவதி நேரா கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க திடீர்னு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னதும் ஆமா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்த நீங்க எங்க இதுக்கும் வருவீங்களோன்னு எதிர்பார்த்தோம் மாமா, ஆனா நீங்க வராமலே போயிட்டீங்களே அப்படின்னதும் நான் வந்தா தப்பா இருக்கும் ரேவதி, அத்தை வேற எரிஞ்சு விழுந்திருப்பாங்க, அதனால தான் நான் வரல அப்படின்னதும் சரி எந்த நம்பிக்கையில் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மாமா கிட்ட சொன்னீங்க அப்படின்னதும் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், சரி நாளைக்கு என் கல்யாணம் மண்டபத்தில் வச்சு அத்தனை பேரும் முன்னாடி அந்த மருது என் கழுத்தில் தாலி கட்ட போகிறான், அப்போது அது நடக்கத்தானே வேணும் அப்படின்னதும் இப்போவும் சொல்கிறேன் அவன் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் அப்படின்னு காத்தி சொன்னதும் இதுக்கிட்ட ரேவதி அது எப்படி நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க, நீங்கள் என்ன காதலிக்கவும் இல்லை, அப்படி இருக்கும்போதோ நீங்கள் எப்படி இதெல்லாம் உறுதியாக சொல்லுவீங்க அப்படின்னதும் நான் தான் சொல்கிறேன்ல அவன் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் அப்படின்னதும் உடனே ரேவதி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது. ஸோ எப்படியோ தாலி கட்ட போகிற டைம்லையாச்சும் நம்ம ரேவதிக்கு கார்த்தியோட நினைவு வரணுங்க. வாங்க